மீனா முத்துக்காக பாசிப்பருப்பு போட்டு தோசை சுட்டிருப்பாங்க. முத்து நல்லா இருக்குன்னு சொல்லாமல் வேகமாக ஃபோன் பேசிட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவார். இதனால மீனா ஃப்ரெண்டுங்க கிட்ட பெட்டு கட்டியிருப்பாங்க. அவர் நான் எது செஞ்சாலும் என்னை பாராட்ட தான் செய்வார் அப்படின்னு. இதையும் கண்டிப்பாக பாராட்டுவார். உங்கள் வீட்டுக்கார் மாதிரி திட்டமாட்டாருன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் முத்து கண்டுக்காமல் போனதுனால பெட்டு 50 ரூபா தோற்றுருவாங்க. அதனால் முத்து கிட்ட சப்போர்ட் பண்ணாமல் மீனா சொல்லுவாங்க, அவர் ஏதோ வேலை விஷயமா பேசாமல் போயிட்டார், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு. நீ பேசினபடி பெட்டில் தோத்துட்டியில் 50 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க மீனாவோட தோழிகள் எல்லாம். அப்போ வேகமாக பணத்தை கொடுத்துட்டு வருத்தத்தோட வீட்டுக்கு போயிடுவாங்க. வேகமாக முத்து காஞ்சிபுரத்துக்கு சவாரி போனேன், உனக்கு பட்டு சாரி வாங்கியிருக்கேன்னு கொடுக்கும்போது அதை வேகமாக மீனா கோச்சிட்டு கீழே வைப்பாங்க. அப்போ நீங்கள் ஏன் தோசை நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை, நீங்களாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னதும் கண்ணதாசன் கூட பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா பாட்டுமே சூப்பராக தான் இருக்கும். அதுக்குன்னு அவர்கிட்ட எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியும். அதை மாதிரி தான் மீனா, நீ சமைக்கிற எல்லாமே சூப்பராக இருக்கும், அதே மாதிரி தான், அதை ஒரு வாட்டி சொல்லிலாம் இது பண்ண முடியாதுன்னு சொன்னது மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பட்டு புடவை சந்தோஷமாக